ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமாவோட 29வது எபிசோட 30வது எபிசோடும் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் குயினையும் காட்டுறாங்க. ஹீரோ கேட்குறான், இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் அண்ணன் அவனோட பாதி வாழ்க்கை அந்த ஓலிலாடோட கண்ட்ரோல்லே போயிடுச்சு. கடைசியாக அவன் அந்த ஓலிலாடோட கையாலே செத்துட்டான். அதனால் அவனை கொல்றது தான் என்னோடய முதல் வேலை. நீங்கள் இந்த பாதியை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கொல்லப்படலாம். உங்களால் சமாளிக்க முடியுமா? அதை நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். அடுத்த சீனில் 5 பொண்ணுங்களும் ஹீரோவை பார்க்க வராங்க. நான் கரெக்டாக சொன்னேன்னா நீங்கள் என்னை 6 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கு உங்களை நான் பாராட்டுறேன். இப்போ உங்களோட வெப்பனெல்லாம் என்கிட்ட கொடுங்க. இதை கேட்டதும் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் எடுத்து கொடுத்துட்றாங்க. என்ன மயிலாடி, இதுக்கு என்ன அர்த்தம்னு லிங்கர் கேட்குறான். நான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்குற ஆர்டர் இதுதான். எல்லோரும் இந்த ஷேடோ குரூப்லேருந்து வெளியே போயிருங்க. அப்போ லிங்கர், நான் கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே போக மாட்டேன், நீங்கள் திரும்பவும் இதை திங்க் பண்ணி பாருங்கள். இதை கேட்ட எல்லோரும் ஆமாம், நீங்கள் திரும்பவும் திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது உங்களை இந்தியன் ஸ்டேட்லேருந்து வெளியே பார்க்க சொல்லலை, இந்த ஷேடோ குரூப்லேருந்து வெளியே பார்க்க சொன்னேன். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஆபத்து வரும். அதனால் நீங்கள் எனக்கு சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போச்சு இல்லாமல் இல்லை, எதுவும் பேசாதீங்க, இதுதான் என்னோடய ஆர்டர். இதை கேட்ட எல்லோரும் அங்கேருந்து அமைதியாக போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு சின்ன பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ ஒருத்த வானாய் மேலே தொடுத்திட்டு வரான். அவன் வில்லை எடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறான். அந்த பொண்ணும் விடாமல் ஓடிட்டு இருக்கு, அவனும் விடாமல் துரத்திட்டு வரான். அப்போ ஒரு அம்பு எடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறான். அந்த பொண்ணும் என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு கத்துது. அந்த நேரத்தில் ஒருத்தன் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான். ஆமாம், அவனோட பேர் என்ன சின்ன பொண்ணு, இவனோட பேர் ஈக்யூ. அந்த பொண்ணு அவனை பார்த்து பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிக்கிது. அந்த நேரத்தில் அவன் அட்டாக் பண்ண ஈஸியாக தடுத்துடுறான். என்னோடய பேர் லூன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது நல்ல பேர் தான். உன்னோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க? அவங்க எல்லோரும் இறந்துட்டாங்க. அப்படியா? சரி, நீ எங்கேயாச்சும் போக விரும்புறியா? அந்த பொண்ணு இல்லைன்னு தலையாட்டுது. அப்போ அந்த பொண்ணோட வயிறு சத்தம் போடுது. ஓ, உனக்கு பசிக்குதா? சரி, என்னோட வா, உனக்கு நான் சாப்பாடுறதுக்கு வாங்கி தரேன். அந்த பொண்ணும் வரேன்னு ஈக்யூவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புது. இதை பார்த்து அவன் ஈக்யூவை அட்டாக் பண்ண வர, ஆனால் ஈக்யூ அவனை அடித்து தரையை பருக்க போட்டுறான். ஈக்யூ ஒரு விசில் அடிக்க அங்கே ஒரு பெரிய பறவை வருது. அவங்க 2 பேரும் அதில் ஏறி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் யங் மாஸ்டர் கோல்டன் டிராகன் பை குரூப் சி ஃபேண்டசி ஐலாண்டில் நுழைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க உண்மையாகவே கோல்டன் டிராகன் டீல ட்ரேடு பண்ணுவாங்கன்னு தோணலன்னு ஈக்யூ சொல்கிறான். அது டிராகன் சிட்டியோட ஃபவுண்டேஷனுக்கு தேவையானது. அதே மாதிரி அந்த டாங்கி பீப்புளும் அந்த ட்ரேடில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நம்ம போய் நாளைக்கு அவனை பார்க்கணும்னு ஈக்யூ சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ கல்லை தண்ணியில் போட்டு விளையாட்டு இருக்க அந்த இடத்துக்கு கிங்கியும் வர. கிங்கிங், நீ என்ன செய்கிற? நான் இங்கேருந்து போகிறேன். ஹீரோவும் எங்கன்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாது. சரி, நீ எப்போ திரும்ப வருவ? ஒருவேளை அது 1 வருஷமாக இருக்கலாம், இல்லைனா 2 வருஷமாக இருக்கலாம், இல்லைனா வராமல் கூட போகலாம். நீ உண்மையாகவே போக போறியா? ஆமாம், இந்த இடம் எனக்கு ரொம்ப மோசமான நினைவையெல்லாம் கொடுத்துருக்கு, அதனால தான் போகிறேன். சரி, நான் உன்னோட முடிவை ஏற்றுக்கிறேன். நீ அதிலிருந்து வெளியே வரணும்னு நான் நம்புகிறேன். உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்காத. எனக்கு என்னையே பார்த்துக்கு தெரியும். நான் ஒன்றும் உன்னை பார்த்து பேஸ் பண்ண முடியலன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறேன். அப்போ அங்கிள் ஃபூ அங்கே வராரு. நீங்கள் எதுக்காக ஷேடோ குரூப்பை கலைச்சிங்க? அவங்க என்னோடய ஃபேமிலி. இப்போ நான் போகிற பாதியில் நிறையா பிரச்சனை வரும், அதை அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பலை. இதில் உங்களையும் சேர்த்து தான் ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட அங்கிள் ஃபூ, சரி இப்போ வா நம்ம போகலான்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஒரு கடையை தான் கட்டுறாங்க. பஸ் நம்ம 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஃபேமிலி இங்கே ஒன்றும் வர மாதிரியே தெரியலையே. அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நல்ல பொருள் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வருவாங்க. அதனால் வெயிட் பண்ணலாம். அங்கே அங்கிள் ஃபூவும் ஹீரோவும் இருக்காங்க. நம்மக்கிட்ட ட்ராகன் போன்ஸ் இருக்குது, இதுக்கு பதிலாக அவங்க என்ன நமக்கு தருவாங்கன்னு தெரியலேன்னு பேசிகிட்டு இருக்கேன். இதை கேட்டு அந்த குரூப்போட தலைவன் கோவப்படுறான். இங்கே என்ன பார்க்குறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு நோண்டிடுவோன்னு மிரட்டுறான். இதை கேட்ட அங்கிள் ஃபூ திரும்பிக்கிறாரு. அப்போ அந்த 3 பேரும் ஹீரோ கிட்ட தான் வராங்க. அப்போ அவன் ஹீரோவை தொடப்போக ஹீரோவும் கையில் பவரை கேதர் பண்ணுறான். அந்த நேரத்தில் அங்கே யூக்யூ வரான். நீங்கள் யூக்யூ தானே? ஆமான்னு சொல்கிறான். நான் எதிர்பார்க்கல இங்கே யங் மாஸ்டரே வருவார்னு. சரி, இங்கே வாங்கன்னு கூப்பிட்றான். அங்கே போனதும் யூக்யூ ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்து வைக்கிறான். அவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோவும் அவனோட சோல் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு செடியும் ஒரு சின்ன மருந்தும் இருக்குது. அப்போ ஈக்யூ ஹீரோவை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். அப்போ அவனும் பாக்ஸை ஈக்யூ கிட்ட தரான். அந்த ட்ராகன் சொல்லுது அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் ட்ராகன் சோல் கிராஸும் ஃபேரி மில்க் சோல் லிக்யூடும் இருக்குது. இதை கேட்ட ஹீரோ, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த ட்ராகன் சின்ன தான் சிரிக்குது. ஈக்யூவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது என்னோட கனவு பொருள்னு ட்ராகன் சொல்லுது. ஈக்யூ சொல்கிறான், இந்த ட்ரேட் நல்லபடியாக முடிஞ்சு நான் கிளம்புறேன். ஈக்யூ போகும்போது கூட ஹீரோவே பார்த்துட்டு போகிறான். அவங்க போனதும் ஹீரோ போய் என் ஜன்னல் வழியாக பார்க்குறான். நீ என்ன சொல்கிற? நான் நினைக்கிறது உண்மையாக இருந்தால் அவங்க ட்ரேட் பண்ணுது ட்ராகன் ஹெட்டும் ட்ராகன் பாடியும் தான். எதுக்காக அவங்க ட்ரேட் பண்ணணும்? ஏன்னா அதில் உண்மையான ஸ்பிரிட் சோல் ட்ராகன் பாடி இருக்குது. ஹீரோவும் உண்மையான ஸ்பிரிட் சோல் ட்ராகன் பாடியான ஷாக் ஆகுறான். ஏன்ஷியன்ட் காலத்தில் நிறைய அசாதாரணமான பாடியோட நிறைய உயிரினங்கள் பிறந்துச்சு. அதில் யாங் அண்ட் டெயிங் பாடி, ட்ரூ ஸ்பிரிட் சோல் ட்ராகன் பாடி அதில் முக்கியமானது. இதில் ஒன்று பண்ண முடியும். அது என்னென்னா அதோட பாடியை திரும்பவும் ரீஜெனரேட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி ஒருத்தரால் சரியான உடல் அமைப்பை பெற முடியும். இது மட்டும் எனக்கு கிடைச்சா என்னால் என்னோடய உடம்பை திரும்பவும் கொண்டு வர முடியும். ஹீரோவும் உண்மையான சோல் பாடியா?
அப்போ இது ஓலி லார்டுக்கு தேவை தானே, நீ கரெக்டாக சொன்ன. அந்த ஓலி லார்டு என்ன மாதிரி சோல் வடிவத்தில் தான் இருக்கான், அதனால தான் அவன் மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறான். இதை கேட்ட ஹீரோ அங்கிள் ஃபூ வாங்க போகலான்னு சொல்கிறான். அடுத்த சீனில் லிங்கர் அவளோட சோலை எடுத்து பார்த்துட்டு இருக்க, அப்போ எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. அங்கிள் ஃபூவும் ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ சர்ச் பண்ணி பார்க்குறான், அவங்க பாரதை கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோவும் அங்கிள் ஃபூவும் அங்கே போகிறாங்க. அந்த லீடரும் நில்லுங்க, இங்கே யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். அப்போ ஹீரோ பறந்து வந்து அட்டாக் பண்ணுறான், அவனும் டிஃபெண்ட் பண்ணுறான். ஆனால் கடைசியில் ஹீரோவை அடித்து பறக்க விட்டுறான். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் சின்ஜென் ரிலீமில் 4th லேயரில் இருக்கான். நீ ஃபாரின் பாடி ரிலீமில் 10th லேயரில் தான் இருக்க. இதில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீ தான் இன்ஃபென்சி தானே. ஒழுங்காக அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துரு, உன்னை உயிரோட விடுறேன். நீ வெறும் ஃபாரின் பாடி ரிலீமில் 10th லேயரில் தான் இருக்க. ஆனால் நீ என்கிட்ட ஓவராக பேசுகிற, நீ என்னை குறைச்சி இடப்படாத. அப்போ அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ அவனோட பிளேடை எடுத்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோவும் ஷேடோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போக அவன் அதை ஈஸியாகவே தடுத்துடுறான். அப்போ அங்கிள் ஃபூ பறந்து வந்து அட்டாக் பண்ணுறாரு. அவன் ஹீரோவை பறக்க விட்டு அவனோட ஆளையே பிடிச்சி சீல்டு மாதிரி யூஸ் பண்ணுறான். கடைசியில் அவன் செத்து போயிடுறான். நீ இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோட இருக்க போகிற, அதே மாதிரி உன்னோட ஆளையே நீ கொல்ற. இதை கேட்ட உன்னோடத்தன் பாஸ் என்னை கொல்லாதீங்கன்னு சொல்கிறான். டே, இந்த பையன் நமக்கு நடுவில் விரிசலை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். செத்து பண்ணணுன்னா கூட நான் தான் இங்கே முக்கியமான ஆள். இதை கேட்ட ஹீரோ, அப்போ உன் ஆளுங்களே நீ கொல்லுவியா? இதை கேட்டதான் அவன் பயந்து இங்கேருந்து ஓடி போயிடறான். அப்போ அங்கிள் ஃபூ அவனை கொண்டுடுறாரு. உன்னால் இன்றைக்கி எங்கேயுமே போக முடியாது, நீ என்னை தடுக்க முடியும்னு நினச்சியா? அப்போ அவன் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான். அப்போ ஹீரோவை போய் அட்டாக் பண்ண போக ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் மெசேஜ் வந்துட்டாங்கன்னு சிரிக்கிறான். இன்ஃபென்ஷன், இப்போ நீ தான் இங்கேருந்து போக முடியாது. அப்போ அங்கிள் ஃபூ பறந்து வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. யங் மாஸ்டர், நம்மளால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் கோல்டன் ட்ராகன் வெயிலாக பிளாக் அண்ட் ஒயிட் மெசேஜர், எங்கே அந்த பொருள்? அவனும் அந்த பொருளை எடுத்து கொடுத்துறான். இதை பார்த்ததும் அவள் சொல்கிறான், இங்கே மிஷன் முடிஞ்சிச்சு, நீங்கள் அந்த 2 பேரையும் கொண்டுருங்க. ஆனால் அவள் இவனையே போட்டு தள்ளிடுறா. எனக்கு எப்போவுமே மற்றவங்க ஆர்டர் கொடுத்தா பிடிக்காது, அதனால் எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்கள நான் கொண்டுருவேன். எனக்கு ஓலி லார்டு மட்டும்தான் ஆர்டர் கொடுக்கணும். இதை கேட்ட பிளாக் இதுதான் உண்மைன்னு சொல்கிறான். ஒயிட் சொல்கிறா, இன்ஃபென்ஷன்லேருந்து போயிரு, உன்னை ஓலி லார்டு பார்த்துப்பாரு. அப்போ பிளாக்கு அங்கிள் ஃபூவை அட்டாக் பண்ணிடுறான். இந்த யங் அண்ட் ஹேண்ட்ஸம் பேஸ் என்னோடய கலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும், அதனால் உனக்காக என்னோடய பிளேஸில் ஒரு இடத்த ரெடி பண்ணுறான். அப்போ ஒரு சோடாவில் அட்டாக் பண்ண வர அவள் டாச் பண்ணிடுறா. அது யாருன்னு பார்த்தா நம்ம சுகர் குயின் தான். மாஸ்டர் கொடியை பிடிச்சி கீழே இறங்கி வர, நீ என்ன பண்ணுறீங்க? நான் சொன்ன மாதிரி அந்த ஒளியிலாட கொள்ளுவேன். இவங்க 2 பேரும் சின்ஜென் ரிலீமில் 7th லேயரில் இருக்காங்க. நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான ஆள். நீ தான் ஒளியிலாட கொல்ல போறியா? ஒளியிலாடுக்கு துரோகம் செஞ்சு இந்த அழகான பையன் கூட சேர்ந்துக்கினியா? அப்போ 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இதை பார்த்தா சின்ன பசங்க ஃபைட் பண்ணுற மாதிரியே தெரியுது. ஹீரோ அங்கிள் ஃபூ கிட்ட போகிறான். பிளாக் அட்டாக் பண்ண வர அந்த இடத்துக்கு 5 பேரும் வந்துடுறாங்க. இதோட இந்த எபி முடியுது. எபியோட நடுவில் நிறைய அசாதாரணமான உயிரினங்க பிறந்திருக்குன்னு சொல்லியிருப்பான். அந்த உயிரினங்கிட்டேருந்து ஸ்கில்லு கிடைக்கும். அதுதான் யங் அண்ட் டையிங் பாடி, ட்ரூ ஸ்பிரிட் ட்ராகன் பாடி. அதே மாதிரி இறந்து போன அசாதாரண உயிரினங்களோட எலும்பை வச்சு அந்த உயிரினங்களை ரீஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரியில் சொல்கிற மாதிரி ட்ராகன் ஹெட்டு, டெய்லு, பாடி எல்லாம் எலும்பு தான். இந்த எலும்பை வச்சு தான் அந்த ஒளியிலாடு திரும்ப வர முயற்சி பண்ணுறான். அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.